ரைட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சியை கலைப்பதற்காக ஒரு 180 கோடி ரூபாய் அளவிற்கு பேரம் பேசப்பட்டிருக்குது. குறிப்பாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா தாவேகா எம்எல்ஏவுக்கு சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நீங்கள் வாக்களித்தால் ஒரே பேமெண்ட்டில் 35 கோடி ரூபாய் தருகிறோம் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டில் தற்போது வரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திருநாவுக்கரசு சிறையில் இருக்கிறாரு. இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜிக்கு அவரது தம்பி அசோக் குமாருக்கு நேற்று லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் வீட்டிலேயே 6ஆம் தேதி நாளைக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை நேரடியாக போய் சம்மன் கொடுத்த காட்சிகளும் ஊடகங்களில் வெளியாயிருக்கு. இவர் அசோக் குமார். இப்போ இதில் பல்வேறு சந்தேகங்களையும் ஒரு ஆதாரத்தையும் பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் வெளியிட்டிருக்கிறாரு. நம்ம அது குறித்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த இளையராஜா யார், இவர் மேலேயே பல குற்றச்சாட்டுகளை ஊடகங்களில் முன்வைக்கிறாங்க. இவரே ஃபோர்ஜரி பண்ணி தான் தாவேகா வேட்பாளராக மாறி எம்எல்ஏவாக இன்றைக்கு ஆகியிருக்கிறார். அவருடைய குற்றச்சாட்டில் என்ன முகாந்திரம் இருக்குது? சில பத்திரிகையாளர்களும் இந்த கேள்வி எழுப்புறாங்க. யார் இந்த இளையராஜா, அவருடைய பின்னணி என்ன? தேர்தல் பிரச்சாரத்தின் போது சென்னையில் தாவேகா வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார் நடிகர் விஜய், இப்போ முதலமைச்சர். அப்படி அறிவிக்கும் போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையினுடைய வேட்பாளராக குமரவேல் என்பவரை அறிவிக்கிறார். அவர் தாவேகாவினுடைய இளைஞரணி செயலாளராக அந்த மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கார். ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல் இளைஞரணி இணை அமைப்பாளர். அந்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிச்ச உடனே அவங்க வருவாங்க, விஜயை கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி தம்ஸ் அப் வைப்பாங்க. இது இன்னைக்கும் அந்த வீடியோ இதில் சமூக வலைத்தளங்களில் இருக்கு. அப்போ குமாரவேல் அறிவிக்கப்பட்ட ஊத்தங்கரை தொகுதியில் இளையராஜா எப்படி வந்தார்? இது ஒரு கேள்வி. இளையராஜா அதிமுகவை சார்ந்தவர். அதிமுகவை சேர்ந்தவர். அதிமுகவில் விருப்ப மனு போட்டு அதில் இடம் கிடைக்கல அப்படின்ற பிறகு 2 நாள் கழித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தாவேகா செயலாளரை சந்திக்கிறார். சந்தித்து நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறார். நான் வந்தால் தொகுதிக்கு இவ்வளவு செலவழிப்பேன், மேலே எவ்வளோ கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், இந்த மாதிரி பேசுவாங்கல்ல. ஆமாம். இதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, தாவேகாவில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அதில் கடைசி நேரம் வரை வந்த வேட்பாளர்கள் உண்டு. அப்போ வேட்பாளர் பஞ்சத்தில் இங்கே கிடைக்காதவங்க அங்கே அங்கே போகிறாங்க. அவங்களும் வேட்பாளர் பஞ்சத்தில் இருக்காங்க. அல்லது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செலவு பண்ணணும், அந்த செலவு காசு கொடுக்கணும், அந்த தகுதியுடைய வேட்பாளர்கள் இல்லை அப்படின்னா இருந்தால் அதுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இந்த காரணங்கள்னால குமரவேல் மாற்றப்படுகிறார். குமரவேலுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா முதல்லயே வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சோன்னா அந்த ஃபார்ம் பி கொடுத்துட்டாங்க. ஃபார்ம் பினா என்ன? ஃபார்ம் பி என்பது ஒரு தொகுதியில் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுறார். அவர் தான் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் என்பதை கட்சியினுடைய தலைவர், அவர் அதாவது அந்த வேட்பாளர்களை அறிவிக்கின்ற அங்கீகரிக்கின்ற அதிகாரம் படைத்த கட்சியின் தலைவரோ செயலாளரோ யாரோ ஒருங்கிணைப்பாளரோ, ஒவ்வொரு கட்சிக்கும் வேறு வேறு அவங்க சட்ட விதிகள், அவங்க சைன் போட்டு கொடுக்கறது தான் ஃபார்ம் பி. இவர் தான் எங்க வேட்பாளர்னு. ஃபார்ம் ஏ அப்படின்றது தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கட்சியிலிருந்து அனுப்பக்கூடிய படிவம். அது என்னன்னா, இந்த நபர் தான் எங்கள் கட்சியில் வேட்பாளர்களை அங்கீகரிக்கும் அதிகாரம் படைத்தவர், அது ஃபார்ம் ஏ. அந்தபடி பார்த்தா விஜய் தான் அந்த அதிகாரம் படைத்தவர். அவர் முதல்ல குமரவேலுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிடுறாரு. அனுப்பின பிறகு தான் இளையராஜா ஏடிஎம்கேல சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி தாவேகா செயலாளர் அணுகி எவ்வளவு பணம் கட்டுவேன்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இவர்கிட்டையும் குமரவேல்ட்டையும் விசாரிச்சாங்களாமே. ஆமா, எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா ஒரு ஒன்றியத்துக்கு நான் ஒரு 1.5 லட்சம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு. ஆமா. அப்ப அதெல்லாம் பத்தாது, கோடிக்கணக்கில் வேணும். அப்போ இளையராஜா அதுக்கு ஃபிட்டாக கருதப்படுகிறார். உடனே கிருஷ்ணகிரி மாவட்ட தாவேகா செயலாளர் அவர் அழைத்து கொண்டு சென்னைக்கு வராரு. இங்கே புசியானந்தை பார்த்தாங்களா, ஆரோக்கியசாமியை பார்த்தாங்களா, ஆதவர்ஜுனா பார்த்தாங்களா, அந்த தலைமை இவரை அங்கீகரித்து விட்டது. யாரை? இளையராஜாவை அங்கீகரித்து விட்டு அவர் பேருக்கு ஒரு ஃபார்ம் பி கொடுக்குறாங்க.
அப்போ பழைய ஃபார்ம்-பியை வந்து இவர் ஏற்கனவே குமரவேல்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கிறார், மாவட்ட செயலாளர். அதை கிழிச்சு போட்டுட்டு இந்த புது ஃபார்ம்-பியோட இவர் வாராரு. அடுத்தது தேர்தலுக்காக வித்ட்ரா பண்ண வேண்டிய வேட்பாளர்கள் வாபஸ் பெற வேண்டிய நாள் வருது இல்லையா, அந்த நாளுக்கு பிறகு இவர் என்ன நினைக்கிறாரு குமரவேல் அப்படின்னா, அந்த ஃபார்ம்-பி வந்து கொடுக்கணும் இல்லையா, கொடுக்கறதுக்காக வரும்போது மாவட்ட செயலாளர் அணுகும்போது தான் நீ வேட்பாளர் இல்லை, வேட்பாளரை மாற்றிட்டாங்க மேலேருந்து அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ தான் இளையராஜான்னு ஒருத்தர் மாற்றிருக்கிறாங்க. அந்த தகவல் குமரவேலுக்கு தெரியும். குமரவேலுக்கு இது பெரும் அதிர்ச்சியை அளிக்குது. எப்படி நமக்கு ஃபார்ம்-பி கொடுத்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் எப்படி மாற்றினாங்க அப்படின்னு தெரியல. இந்த கோபத்தில் அவர் வந்து வேட்பாளராக வாபஸ் வாங்காமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறாரு எங்கள் ஊத்தங்கரை தொகுதியில். இளையராஜா திடீர்னு ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தாவேகா வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். இப்படி தான் இளையராஜாவினுடைய பின்னணி. இதுல இருந்து இவர் சுயேட்சையா போட்டியிட்டு குமரவேல் வந்து 247 வாக்குகளை வாங்கியிருக்காரு. மைக் சின்னத்துல போட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, அவரு 247 வாங்கியிருக்காரு. இவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச பிறகு இளையராஜா வந்து அப்ப இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தாவேகாவினுடைய தலைமை யார்கிட்ட காசு இருக்கு, யாருக்கு கீழே செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அது ஏடிஎம்கோ எந்த கட்சியோ அங்கேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, நம்ம ஆளுங்களை 2ஆம் பட்சமாக பரிசீலிங்க. இந்த தந்திரத்தை உத்தியைத்தான் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இது குமரவேல்கிட்ட அபிஷியலாக கூட அவங்க சொல்லலை. அப்போ தாவேகாவை பொறுத்தவரை மனு தாக்கல் பண்ண போறப்பதான் தெரியுது. ஆமாம். அப்போ என்ன இதில் விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த வேட்பாளர்களை நிற்க வச்சு போட்டியிடுவது அப்படின்றதே தாவேகாவை பொறுத்தவரை விளையாட்டான விஷயம்தான் இருந்திருக்கே தவிர சீரியஸாக அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இது ஒன்று. இளையராஜா இப்படி போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு தாவேகாவும் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. அதன் பிறகு வந்து இடையில வந்து குமரவேல் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. என்னதான் விஜய் அறிமுகப்படுத்தினாரு, ஆனால் எனக்கு சீட்டு கொடுக்காம இளையராஜாவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. சில சேனல்களில் அவருடைய வீடியோ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்கலாம். இளையராஜாவினுடைய பின்னணி என்பது இதுதான். இளையராஜாவை பொறுத்தவரை அவர் வேட்பாளராக வெற்றி பெற்றது முக்கியமல்ல, அந்த ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதே ஒரு மோசடி. உண்மையான தாவேகாவினுடைய இளைஞரணி செயலாளர் குமரவேல் அறிவித்து விட்டு அவருக்கே தெரியாமலே இவரை வந்து மாற்றிருக்காங்க. வழக்கமாக வந்து வேட்பாளரை விலைக்கு வாங்குவாங்க, இங்கே இளையராஜா கட்சியே விலைக்கு வாங்கிட்டாரு. அவர் வந்து கோடிகளை கொட்டி விட்டு என்னைய வந்து தாவேகான் வேட்பாளராக அறிவிங்க அப்படின்னு அறிவிக்க வச்சிட்டாரு. ஆக தேர்தலுக்கு முன்னாடியே இளையராஜா வந்து ஒரு 420 அப்படின்றது இங்கே நிரூபணமாயிட்டு இருக்கு. இந்த யோகிய சிகாமணியை வைத்து கொண்டு தான் இன்னைக்கு தமிழக காவல்துறை திருவல்லிக்கேணி சப் இன்ஸ்பெக்டர் அவரை வைத்து கொண்டு திமுக குதிரை பேரம் செய்கிறது, செந்தில் பாலாஜி செய்கிறாரு அப்படின்னு ஒரு கதையை வந்து கட்டி விடுகிறார்கள். அந்த யோகிய சிகாமணி யோகியதை என்பது இதுதான். ஓகே, இப்போ இதில் அரவிந்தாக்ஷன் பத்திரிகையாளர் அவர் வந்து இன்றைக்கு 2 புகைப்படங்களை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, ராஜேஷ் மற்றும் சீனிவாசன் இவங்கெல்லாம் வந்து ஒரு செல்லாத மாத இதழை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கும் இதுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்றதே நம்ப முடியாததா இருக்கு அப்படின்னு அவர் வந்து விசாரித்து அது என்ன பத்திரிக்கை அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்ட 9 பேர்களில் 2 பற்றி அவர் விசாரித்து சொல்லிருக்கிறாரு. அவருடைய பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரவிந்தாக்ஷன் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. 30/6/2026 கடந்த செவ்வாய்க்கிழமை தான் இந்த வழக்கு பதியப்படுகிறது. யாரால? திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தினால. இளையராஜா புகார். ஆமாம், மாலை 7 மணி, இரவு 7 மணிக்கு தான் இளையராஜா புகார் கொடுத்து இந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அன்னைக்கே 2:30 மணிக்கு தினமுகம்னு ஒரு மாத பத்திரிகையை நடத்துகின்ற ராஜேஷ் சென்னையில் இருக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு இந்த திருவல்லிக்கேணி போலீஸ் மஃப்டியில் போயிருக்காங்க. போய் நாங்கள் உளவுத்துறைன்னு சொல்லிட்டு ராஜேஷை அங்கேருந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு செவ்வாய் இரவு புதன் இரவு அவரை வந்து ஒரு சமூக நூல கூடத்தில் வைத்து கொண்டு வச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதுவே ஒரு இல்லீகல் கஸ்டடி. நீங்கள் கைது பண்ணீங்கன்னா 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி அவருக்கு வந்து ரிமாண்டோ ஏதோ நீங்கள் கொடுக்கணும். அது எதுவும் பண்ணாமல் இல்லீகலாக வச்சுருந்துருக்குறாங்க. அந்த 2 நாளில் என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியாது. அதன் பிறகு தான் அவரை வியாழக்கிழமை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த ராஜேஷ் வந்து தினமுகம் பத்திரிகையை நடத்துகிறாரு.
இவருக்கும் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு என்ன தொடர்பு? ஸ்ரீனிவாசன்றது நாடார் பாதுகாப்பு பேரவை அப்படின்னு ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தக்கூடியவர். அவரை 26 ஜூன் மாதம் அன்று கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் யார் சந்திக்கிறார்? ராஜேஷ் சந்திக்கிறார். ராஜேஷும் ஸ்ரீனிவாசனும் கிண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டலின் சிசிடிவி ஃபுட்டேஜில் அது பதிவாயிருக்கு. அதுதான் அவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் உள்ளதுக்குன்னு ஒரு முக்கியமான ஆதாரமாக போலீஸால் முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக சரி, இந்த தினமுகம் பத்திரிகையில் என்ன மேட்ரு ஸ்டோரியாக வருது அப்படின்னு பார்த்தா, அட்டை படத்திலேயே விஜய் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தான் கவர் ஸ்டோரியே வருது. ராஜேஷ் அந்த அவர் நடத்துகின்ற தினமுகம் பத்திரிகை. அடுத்தது உள்ளுக்குள்ள மக்களே என் சக்தி, தமிழ்நாடு என் பொறுப்பு, கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற தலைப்புல அந்த தினமுகம் பத்திரிகையினுடைய அட்டைப்படம் கவர் ஸ்டோரி இருக்குது. உள்ள திறந்து பார்த்தா நாடார் பாதுகாப்பு பேரவையின் சார்பில் ஸ்ரீனிவாசன் அவரு விஜய்க்கு வாழ்த்து செய்தி, பாராட்டுகள், வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2 பேருமே தாவேகாவினுடைய சப்போர்ட்டர்ஸ். ஒருவேளை தாவேகாவை எதிர்க்கக்கூடியவங்களாக இருந்தால் வேற மாதிரி கவர் ஸ்டோரி வந்திருக்கணும். இவரும் அப்படி விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்று. அடுத்ததாக திருநாவுக்கரசுனுடைய நடவடிக்கைகளே கடந்த தேர்தல்களை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்துக்குரிய நபர். அவர் யார் அவரை பணம் கொடுத்து ஏற்பாடு செய்கிறாங்களோ அவங்கள தொகுதியில் போய் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்துவார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஜெயிப்பார், பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு ப்ரெஸ் மீட் நடத்தி அறிவித்தவர் தான் திருநாவுக்கரசு. அண்ணாமலை ஜெயிக்கல அப்படின்னா நான் இந்த கருத்து கணிப்பு நடத்துறதே விட்டுறேன் சவால்லாம் விட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு 26லயும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடத்தான் செய்யறாரு. விஜய்க்கு ஆதரவாகவும் ஒரு கருத்து கணிப்பு சொன்னாரு. அதிமுக டெபாசிட் காலியாக போகுது, விஜய் தான் வெல்வார் அப்படின்னு ஒரு 60 தொகுதி 70 தொகுதியில டெபாசிட் இழக்க போகுது அதிமுக அப்படின்னு அவர் ஒரு கருத்து கணிப்பு ஆரம்பத்துல சொன்னாரு. இதெல்லாம் சொல்லி தாவேகா கண்டுகொள்ளவில்லை இல்லையா? இதெல்லாம் எதுக்கு வெளியிடுறாங்கன்னா பாருங்க, நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு நான் விட்டுருக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க அப்படின்றதான் அதுக்கு பின்னாடி உள்ள அஜெண்டா. இப்போ இளையராஜா புகார் கொடுக்குறாரு, அவரே ஒரு 420. அடுத்தது கைது செய்யப்படுற திருநாவுக்கரசு ஒரு சந்தேகத்துக்குரிய நபர். ராஜேஷ் பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. ஜானவரயசாமி எல்லாரையும் தொடர்புல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. யாரு? திருநாவுக்கரசு. ஆமா. விஜய் அவர்களே கடுப்பு கணிப்புகள் அப்படின்னு சொல்லி அவருடைய அதுக்கு சொன்னதுக்கு அருமையா அவங்களுடைய ஆலோசனை நானே சொன்னேன். அவங்க ஆலோசனை என்னோட தொடர்பு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே லயலா செட்ஸ், எல்லாமே ஜாதவாகட்டும் ஜானாகட்டும் எல்லாமே லயலா செட்ஸ். ராஜேஷ் மாத பத்திரிகையை நடத்தக்கூடியவர். இந்த கேள்விப்படாத மாத பத்திரிகை வார பத்திரிகையை நடத்துறவங்க எப்படி நடத்துவாங்கன்னா, லோக்கல்ல நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் வாங்குவாங்க, கொஞ்சம் செல்வாக்காக வாங்கிட்டா லைட்டா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உங்களை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, விசாரித்து பார்த்தேன், அது அப்படி இருக்கிற மாதிரி தோணுது, என்ன சொல்கிறீங்க, இப்படி ஒரு பேரம் பேசி அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, இப்படி நடக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் அப்படி சொல்லலை, பொதுவாக இந்த மாதிரி அறியப்படாத பத்திரிகைகள்னால் இந்த மாதிரி ஒரு வியாபாரமும் உண்டு. அடுத்தது நாடார் பாதுகாப்பு பேரவை ஸ்டார் ஹோட்டலில் சந்திக்கிறாருன்னா அவருக்கு ரியல் எஸ்டேட் செய்கிறாரு யார்? அந்த ஸ்ரீனிவாசன். அது சம்மந்தமாக கூட அவங்க சந்திச்சிருக்கலாம். இப்போ பொதுவாக நீங்கள் மாத பத்திரிகை நடத்துகிறீங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறீங்க, அதோட நீங்கள் அரசியல் செய்திகளையும் வெளியிடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்திரிகை என்பது பிழைப்புக்கான ஒரு முகவரி, உங்களுடைய அட்ரஸ் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் காரியம் சாதிச்சுக்கலாம். அப்போ இதை வைத்துக்கொண்டு இவர்களிடையே ஒரு உறவு இருக்குன்னு சொல்கிறது இருக்குல்ல, திருநாவுக்கரசு, ராஜேஷ், ஸ்ரீனிவாசன், இவங்க 3 பேரும் சேர்ந்து செந்தில் பாலாஜியை அவருடைய தம்பியை பார்த்து இந்த மாதிரி டீல் பேசியிருக்காங்கன்றது எந்த விதத்திலையும் நம்பும்படியாகவும் இல்லை. அதில் அந்த கதை கூறலில் ஒரு லாஜிக்கும் இல்லை. அடுத்து அரவிந்தாக்ஷன் என்ன சொல்கிறாரு, இதை ஒரு ஏசியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ இந்த வழக்கை விசாரிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் தான் இதை விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தாவேகா நினைத்திருந்தால் எஸ்பி லெவலுக்கு போயிருக்கலாமே. அப்ப அவங்க எல்லாம் இந்த சதி கோட்பாட்டு அப்படின்றப்ப ஒரு எஸ்ஐடியா போட்டிருக்கலாமே. ஆமா, சிறப்பு புலனாய்வு குழுவே போட்டு விசாரிச்சிருக்கலாமே. ஆமா, அதுல இன்னொரு தரப்பு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது லஞ்சம் ஊழல் என்ற கேட்டகரியில வருது, லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதை பதிவு செய்து இந்த வழக்கை விசாரிக்கணும், அங்க போகாம லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஏன் இதை விசாரிக்குது
அப்படின்னு இந்த இதையும் எழுப்புனாங்க. ம். இப்போ இந்த கதை நீ இளையராஜா என்ட்ரியிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கருத்துக்களாவோ நிகழ்வுகளாவோ இருக்கே தவிர எந்த இடத்துலையும் இவர்கள் திமுகவுக்காக சதி செய்யக்கூடிய ஒரு குரூப்பா வந்து இவங்க எங்கேயுமே தென்படல. ஆனா 1ஆம் தேதி வெளியான பத்திரிகை செய்தி காவல்துறை தரப்புல இருந்து அதுல தெளிவா சொல்றாங்கல்ல, திருநாவுக்கரசு ஐபிடிஎஸ் நிறுவனம் வைத்திருக்கிற திருநாவுக்கரசு, நரேஷ், அப்புறம் வந்து தியாகராஜன் அப்படின்ற முதல்ல 3 பேரு, அதற்கு பிறகு சீனிவாசன், ராஜேஷ், இவங்க எல்லாம் மொத்தம் ஒரு 9 பேர், அப்புறம் கரூரை சார்ந்த ஒரு சிலர், இவங்களை சேர்த்து மொத்தம் 9 பேர் அப்படின்னு இந்த அரெஸ்ட் பண்ணது இவர்களுக்கு வந்து நேரடியாக செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்குமார் அவரு சொல்லி தான் இந்த பேரத்தையே அவங்க போய் எம்எல்ஏக்களிடம் பேசினார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது 180 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இதை முடிப்பதற்கு தயாராக இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸினுடைய இந்த பத்திரிகை செய்தி அவங்களுடைய எக்ஸ்தல கணக்கு எதுலேயும் வெளிவரல, ஊடகங்களில் தான் இது வெளிவந்திருக்கு. ஏன் அவங்களுடைய அறிக்கையை அவங்களுடைய கணக்கில் ஏன் வெளியிடலை? இது ஒரு கேள்வி. அடுத்தது இளையராஜாவுக்கு முக்கியமா அந்த கேள்வி இப்ப நீங்க எழுப்புறது? ஆமா, ஒரு சென்சேஷன் கேஸாக தானே இதை கொண்டு போறாங்க. செந்தில் பாலாஜி கைது பண்ண போறாங்கன்ற அளவுக்கு போயிருக்கும் போது அப்ப இதெல்லாம் நீங்க வந்து அபிஷியலா வெளியிடணும்ல. ஒரு முன்னாள் அமைச்சரே ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் கைது பண்ண போறாருன்னா அதற்குரிய முறையில நீங்க அதை செய்யணும்ல. அது வந்து செய்யலை. அடுத்து இளையராஜா ஒருத்தருக்கு 35 கோடி அப்படின்னு சொன்னா அந்த 180 கோடி பட்ஜெட்ல வந்து ஒரு 5 எம்எல்ஏ தான் நீங்க விலைக்கு வாங்க முடியும். 5 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து 5 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி வீழ்த்த முடியும் இல்லையா? ஏற்கனவே தாவேகாவுக்கு மொத்தமாக 107 பேர் இருக்கிறாங்க. 5 விலைக்கு வாங்கிட்டா கூட 102. அப்புறம் காங்கிரஸ், மற்ற கட்சிகள், திமுகவினுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகள், அதிமுகலேருந்து வெளியே வந்தவங்க, இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அந்த பெரும்பான்மையை அடைஞ்சிருவாங்க. இப்போ ராஜினாமா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோரில் இருக்கிறவங்களில் பாதி பேருக்கு மேற்பட்டவர்கள் தான் நீங்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்கிறது. அந்த லாஜிக் படி பார்த்தாலும் அந்த 180 கோடி கதையில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றத சொல்லலாம். அப்போ எதற்காக எதுக்கு செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்குமார் இவ்வளவு தீவிரமாக தேடி, அதுவும் லுக் அவுட் நோட்டீஸ், வெளிநாடுக்கு அவங்க தப்பி விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு போறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு என்ன ஒன்று சொல்றாங்கன்னா, ஏவாவேலு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாராம். 10 நாள் கழித்து தான் அவங்க இதுக்கு நான் வந்து பார்ப்பேன், நீங்கள் அளித்த அந்த புகார் மனுவுக்கு விசாரிக்கிற இதுக்கு 10 நாள் கழித்து தான் வருவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அசோக்கும் வெளியே போயிடக்கூடாது. லுக் அவுட் நோட்டீஸ்னால் விமான நிலையங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இவர் வந்தாங்கன்னா அவரை நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி கஸ்டம் ஆஃபீஸர்ஸுக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 180 கோடின்றதே அந்த கதையில் பொருத்தமாக இல்லை. அப்போ செந்தில் பாலாஜியும் அசோக்கையும் ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விஜய் தாவேகா அவர்கள் செய்து வருகின்ற குதிரை பேரத்திலேருந்து டைவெர்ட் பண்ணுறது ஒரு நோக்கம். இப்போ அவங்க விஜயபாஸ்கர் கடைசியாக 2 விஜயபாஸ்கர் போய் சேர்ந்துட்டாங்க. இதை பற்றிலாம் இப்போ பலரும் தினகரனே கேட்குறாரு, நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி மேலே விசாரிக்கிறீங்களே, நான் அன்னைக்கே நீங்கள் 5ஆம் தேதியே என்னுடைய எம்எல்ஏவை வந்து காணவில்லைன்னு நான் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கேன், கவர்னர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்குறேன். அதன் பிறகு நீங்கள் அந்த வீடியோ வெளியிடுறீங்க. யாரு? அது என்ன எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படலை. காமராஜ் வீடியோவை தாவேகா தான் வெளியிடுகிறது. காரில் உள்ளே இருந்து அவர் கையெழுத்து போடுகிறார், என்னுடைய ஆதரவை தருகிறேன்னு சொல்லி. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அந்த வழக்கை ஏன் விசாரிக்கவில்லை, புகாரை பதிவு செய்யவில்லை? இன்னொரு ஆதாரம், அந்த அமமுக உறுப்பினரை காமராஜ் வந்து எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி கவர்னரை சந்திக்கும் போதே ஐயுஎம்எல் ஒரு எம்எல்ஏவும் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு அவருடைய கையெழுத்து கொண்ட கடிதத்தையும் கொடுக்குறாங்க. அந்த சமயம் வந்து காதர் மொய்தீன் என்ன சொல்கிறாரு, நேற்று இன்று நாளை எப்போதும் திமுக தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்த காலம். அப்போ ஒரு ஐயுஎம்எல் எம்எல்ஏ மட்டும் எப்படி அங்கே போனார்? அப்போ இதுவும் குதிரை பேரத்துக்கு ஒரு ஆதாரம். அப்போ தாவேகா பொறுத்தவரை சட்ட நுணுக்கங்கள், சட்ட பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை, அல்ல அவங்க டீம் வந்து அதை பற்றி கவலைப்படலை. அப்போதைக்கு நோக்கம் எப்படியாவது விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லி. இல்லைன்னா இந்த வீடியோ யாராவது வெளியிடுவாங்களா, அறிவு இருக்கிற எவனாவது தப்பு பண்ணுறது நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார் கையெழுத்திடுன்ற காட்சியை வீடியோ அந்த அளவு முட்டாள்களாக இருந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் விஜயினுடைய குதிரை பேரத்தை வந்து மாற்றுவது, அந்த கதையை மாற்றுவது. அடுத்தது, விஜய் கரூருக்கு போகிறாரு, ஜூலை 10ஆம் தேதி போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க.
விஜய் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வைங்க. ஆரம்பத்துல இருந்தே அந்த கரூர்ல 41 பேர் நெரிசல்ல சிக்கி இறந்ததுக்கு தாவேகாவினுடைய அந்த ஃபேக் நியூஸ் வந்து என்ன, ஃபேக் நரேட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, இது செய்தவர் செந்தில் பாலாஜி, அவருடைய ஆட்கள். அவங்க வந்து தான் ஸ்ப்ரே அடிச்சாங்க, மயக்கம் போட்டாங்க, கத்தியால் எடுத்து குத்துனாங்க. செந்தில் பாலாஜி உடனே எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, நைட்டு முழுக்க எவ்வளவு இத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, இந்த பொய் செய்திகளை அன்றைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க கரூரை விட்டு ஓடி வந்த விஜய் 2 நாள் கழித்து வீடியோ வெளியிடுறாரு இல்லையா, அதுல அவர் மறைமுகமா சொல்றாரு, கரூர் மக்கள்லாம் வந்து உண்மையை சொன்ன பிறகுதான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே அவர் தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் அவர் சொல்றாரு. அப்போ அவர் தாவேகாவை பொறுத்தவரை அதில் தாங்கள் தான் குற்றம் செய்திருக்கிறோம், தாங்கள் தான் தார்மீக ரீதியான பொறுப்பு. கரூருக்கு அவர் திரும்பியும் வந்து அவர் பார்க்கல, 72 நாளுக்கு பிறகு தான் வெளியே வராரு. பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வரவழைத்து ஸ்டார் ஹோட்டலில் சந்திச்சு தான் பேசுகிறாரு, வீடியோ காலில் போய் அவங்களுக்கு பேசுகிறாரு. தாவேகா அறிவித்த நிவாரணத் தொகை மிகவும் தாமதமாக அவங்களுக்கு வழங்கப்பட்டது, காயமடைந்தவர்களுக்கு தொகை இன்னை வரைக்கும் வழங்கப்படலை, இப்படிலாம் இருக்குது. அப்போ அந்த கரூரில் 41 பேர் இறந்து போனாங்க அப்படின்றது தாவேகாவினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். அது விஜயினுடைய கேரியரில் அது ஒரு பெரிய கரும்புள்ளி. இன்னைய வரைக்கும் விஜய் அதற்கு தார்மீக ரீதியாக ஒரு வருத்தமோ மன்னிப்போ வந்து கேட்டதில்லை. அந்த அளவு ஒரு தெனாவட்டாக சாதாரண மக்களுடைய உயிரை பற்றி அலட்சியமாக இவர்கள் கருதுகிறார்கள். அதனால் தங்கள் குற்றம், தங்களுடைய பங்களிப்பு, இல்லை இப்போ சிபிஐயில் நடந்துகிட்டு இருக்கிற விசாரணை, இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் மத்தியில் இது செந்தில் பாலாஜி அன்கோ தான் செய்தது அப்படின்றதை அழுத்தமாக பதிய வைக்க விரும்புகிறார்கள். அதற்காக தான் இந்த இளையராஜா ஊத்தங்கரை அந்த கேரக்டரை கொண்டு வந்து இந்த வழக்கை புனைந்து ஒரு எஸ்ஐ மூலமாக இந்த வழக்குக்கு வேற பெரிய அளவு அங்கே மெனக்கடலை. இப்போ நீங்கள் ஒரு நபரை வந்து குற்றம் சாட்டி கைது செய்வதற்கு அப்படி ஒரு குற்றம் செய்திருக்கணும்னு அவசியம் இல்லை, நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் புகார் கொடுத்தா அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு போகலாம். மற்றபடி இந்த கேஸ் வந்து திருவல்லிக்கேணி எஸ்ஐ தொடர்ந்து 10 வருஷம் நடத்தினா கூட இந்த கேஸில் யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா உண்மையிலே இவர்களுக்கு பங்கும் இல்லை, அதற்கான சான்றுகளோ ஆதாரங்களோ எதுவும் இல்லை. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு செந்தில் பாலாஜி கைது பண்ணுறது தான் முக்கியம், அதன் மூலமாக அவர் ஏதோ குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு, விஜய் வந்து ஒரு ஹீரோ அப்படி நம்புவாங்களே தவிர 10 வருஷம் கழிச்சு விடுதலை பண்ண பிறகு அன்னைக்கு விஜய் பொய் சொல்லிட்டாரோ அப்படி யாரும் திரும்பி பார்க்க போறதில்லை. இது 2G கேஸ்ல இருந்து நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு 1.25 லட்சம் கோடின்னு போட்டுட்டு அது எவ்வளவு சைபர்னு கூட நமக்கு தெரியாது, இப்படி ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வெளியிட்டாங்க. அடுத்தது ராஜா வந்து வாதாடி அந்த குற்றம் எதுவும் நடக்கலைன்னு சொல்லி அவர் வெளியே வந்துட்டார். அவர் வெளியே வரும்போது பிஜேபி அந்த குற்றத்தை நடந்ததாக ஒரு பொய்யை சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ ராஜா வெளியே வந்த பிறகு அதுக்கு ஏதாவது நாடளவில் தலைப்பு செய்தியாக வந்தாரா? 2G ஒரு குற்றமே நடக்கவில்லை, ஆகவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாங்கள் மன்னிப்பை கோருகிறோம், அன்னைக்கு வந்து ஒரு ஃபேக் நியூஸை வெளியிட்டுட்டோம், அப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கணும்ல, டைம்ஸ் நவ் வந்து வெளியிட்டிருக்கணும்ல, யாரும் வெளியிடலையே. அப்போ இதுதான் அவங்களுடைய ஒரு தந்திரம். இசிகா தலைவர் திருமாவளவன் விஜய் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடல, ஏன் கைது பண்ணலன்னு கேட்டார். அவர் இப்போ எதுவும் பேசலை. வன்னியரசு ஓடி போன கோலை அப்படின்னு ஊடகங்கள்ல எவ்வளோ ஆவேசமாக பேசினாரு, அவரும் பேசல. அதே போல் சிபிஎம் வந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு போயிட்டு வந்து அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னாங்க, விஜய் தான் இதுக்கு வந்து காரணம், அவருடைய தாமதம் தான் காரணம் அப்படின்னாங்க. இப்போ சிபிஎம் சண்முகத்துக்கிட்ட அதை பற்றி கேட்டால் அது சிபிஐ விசாரிக்கிறாங்கல்ல, அது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேற வைகோ சொல்லவே தேவையில்ல, மனசாட்சியே இல்லாதவர் அப்படின்னாரு. இன்னைக்கு மனசாட்சி இருக்குது விஜய்க்கு, அதான் கரூர் போறாரு இல்ல அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. இப்போ எப்படி வந்து செய்தி ஊடகங்களை பத்தி நீங்க சொல்றீங்க, ஏற்கனவே இப்படி ஸ்ட்ராங்கா பேசி வீடியோ ஆதாரங்கள் இருக்கிற தலைவர்களே வந்து போயிட்டாங்கல்ல. என்ன கேள்வின்னா, இப்ப நீங்க ஆளுங்கட்சியில கூட்டணியில சேர்ந்துட்டீங்க, அதனால அமைதியா இருக்கிறீங்கன்றதை விடுங்க. அந்த 41 பேர் செத்து போனாங்களே அவங்கள பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் இல்லையா? இன்னைக்கும் வெண்மணியில அந்த குடிசையில கொளுத்தப்பட்டு கூலி விவசாயிகள் இறந்து போனதை வருஷா வருஷம் ஒரு துக்க தினமாக நீங்க அனுசரிக்கிறீங்க. அதை கடைபிடிக்கும் போது இந்த 41 அப்பாவி மக்கள் விஜயை பார்க்க வந்த, வேடிக்கையை பார்க்க வந்த குற்றத்திற்காக அவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இது வந்து கொலைன்னு கூட பேசியிருக்காங்க இல்லையா?
அந்த 41 பேருக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், இது யாரால் நடந்துச்சு அப்படின்ற ஒரு சிம்பதி கூட இல்லாம இன்னைக்கு கூட்டணியில சேர்ந்த பிறகு இவர்கள் தங்களது வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு வெளிப்படையான ஒரு சந்தர்ப்பவாதம். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு கரூரில் அது நடந்த அன்னைக்கு வந்து அதற்கு பின்னாடி வந்த சில நாட்கள்ல அந்த செய்தி எவ்வளவு தீவிரமாக பேசப்பட்டது. விஜய் ஏன் ஓடி வந்தார் அதை விவாதிச்சிருக்கிறாங்க. அப்பதான் வன்னியரசெல்லாம் அப்படி சொல்றாரு. திருமா உள்ளிட்ட பல தலைவர்கள் அதை பேசுறாங்க. இவர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் அதை எடுத்துக்கொண்டு தாவேகாவை ஒடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளையும் அவர் செய்யலை. கரூர்லேயே அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, இது எந்த கட்சி தலைவரும் மனசறிந்து இப்படி செய்ய ஆனா அது பெரிய தவறு தானே. தவறுதான் சொல்றேன். அப்படி எல்லாம் விட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆற்றாமை தாழாம தான் இந்த கூட்டணி கட்சிகள் இவ்வளவு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது வந்து ஒரு கடந்து போற விஷயமாக அந்த 41 பலி அப்படின்றது ஒரு சின்ன செய்தியாக இவர்களுக்கு மாறிவிட்டது அப்படின்றது உண்மையிலேயே வந்து அதிர்ச்சியான ஒரு செய்தி. அவர்கள் இதை பற்றி பேசணும். நீங்க வேற எதையும் நீங்க பேசாம கூட போங்க, அது பிரச்சனை இல்லை. திமுக பத்தி நீங்க விமர்சிங்க, அதெல்லாம் கூட செஞ்சுங்க. ஆனா அந்த 41 பேருக்கு விஜய்க்கு தார்மீக ரீதியா ஒரு பொறுப்பு இல்லையா? அந்த 41 பேர் இறந்து போனதுக்கு இவர் மாரலா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு இல்லையா? இதை பற்றி நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க? அப்ப அந்த எளிய மக்கள் இறந்து, அதுல இவ்வளவுக்கும் தலித் மக்கள் கணிசமாக இறந்திருக்கிறாங்க. அந்த 14 பேர் இறந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும் போதும் விசிகா தலைவர்கள் இதை பத்தி பேசவில்லை, சிபிஎம்ஐ வந்து பேசவில்லை என்பது வந்து மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக தான் நம்ம பார்க்கணும். அதிர்ச்சி அளிப்பது மட்டும் இல்லை, ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாகவும் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் சம்மன் பண்ணிருக்கிறாங்க, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு வரணும் அப்படின்னு. அவர்கள் வரவில்லை என்றால் இப்போ செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் வந்து அவர் தலைமறைவு அப்படின்றாங்க. செந்தில் பாலாஜி எங்கே இருக்காரு அப்படின்றது தெரியல. என்ன நடக்கும் அடுத்து? இல்லை, எப்படியாவது தேடி கைது பண்ணுறதுக்கான முயற்சியை அவர்கள் செய்வார்கள். ஆட்சி மாறின பிறகே அதிகார வர்க்கமோ போலீஸோ வந்து எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அந்த கட்சி சார்பாக மாறிடுவாங்க. அந்த வகையில் அவங்க நினைத்தால் செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ண முடியும். நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது போல் அவர் தலைமறைவாக இருந்தால் கூட கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்வார்கள் தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. இது எல்லாமே அவங்க இந்த நெரேட்டிவ் வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருன்றதான் கவலைக்குரிய விஷயம். இப்போ நாளைக்கு விஜய் 10ஆம் தேதி கரூரில் நின்று பேசுறாருன்னு வைங்க, இந்த 41 பேர் என்னுடைய மக்கள். இப்போ ஆதவர்ஜனா என்ன பேசினாரு, எங்க மக்களை வந்து போலீஸை வைத்து நீங்க வந்து கொண்டு விட்டீர்கள், அந்த கணக்கு பாக்கி இருக்கிறது அப்படின்னு பேசுறாரு இல்லையா, பையனோட எதிர்காலத்துக்காக, உதயநிதியின் எதிர்காலத்துக்காக. அப்ப எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஆபாசமான பேச்சு அது. ஒரு அமைச்சராகி ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சாது. ஒரு நாளாந்தர கட்சி பேச்சாளர் அதை விட மோசமாக ஆதவர்ஜனா பேசி, செந்தில் பாலாஜி தான் ஆளை வச்சு கொண்டாரு அப்படின்னாங்க. விதவிதமா இப்ப கடைசியா போலீஸை வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற இடத்துக்கு அவ்வளவு பொய்களை இதுல ஆதவ அர்ஜுனா மட்டுமே சொல்றேன். இதையும் சகித்து கொண்டு போலீஸ் அவர்களுக்கு அடிமை வேலை பார்ப்பதற்கு தயாரா இருக்கு. இப்ப அந்த போலீஸா நீங்க குதிரை பேரம் திமுக பண்ணுதுன்றதுக்கான ஒரு குக்கப் ஸ்டோரி நீங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதற்கான வேலைகள் செய்து வரும்போது அந்த போலீஸையே கைவிட்டாங்க அப்படின்னா போலீஸ் யோசிக்கணும் இல்லையா? அன்னைக்கு 41 பேர் இறந்ததுக்கு போலீஸ் தரப்புல எந்த தவறும் செய்யலை அப்படின்றதே பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு டிஎஸ்பி விஜய் வந்த பஸ்ஸை முன்னாடியே தடுத்து நிறுத்தி அங்கேயே பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி தான் இவங்க ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 500 போலீஸை பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறாங்க. விழுந்தவங்களை ஆம்புலன்ஸை வரவழைத்து அதில் ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு போகிற வேலைகளை செஞ்சுருக்காங்க. அன்னைக்கு 41 100 ஆகாமல் இருந்ததுக்கு போலீஸினுடைய வேலைகள் ஒரு காரணம். அங்கே உதவுவதற்கு தாவேகா தொண்டர்களோ தலைவர்களோ நிர்வாகிகளோ யாரும் அங்கே இல்லை. மாநில தலைமையிலிருந்து மாவட்ட யாரும் இல்லை, எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜனா போலீஸை பலிகடாவாக்கி அதை வந்து உதயநிதி திமுக மேல வந்து கணக்கு எழுதுறது இருக்கு இல்லையா, இதை கூட இவர்கள் யாரும் கண்டிக்கலையே. கண்டிக்கிறதுனா மேலோட்டமா சொல்லியிருக்காங்க. வீரபாண்டியன் அநாகரிகம், ஆமா அனிதா ராதாகிருஷ்ணனும் அப்படி பேசியிருக்க கூடாது, ஆதவர்ஜனாவும் அப்படி பேசியிருக்க. ரெண்டு ஒண்ணா இல்லையா? ரெண்டு ஒண்ணு இல்லையா? வீரபாண்டியன் சொல்றாரு, வீரபாண்டியன் அவர் சொல்றாரு இல்லையா?
அப்ப இவர்கள் தாவேகாவினுடைய அந்த நரேட்டிவுக்கு துணை போகிறார்கள் அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்தது குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய பேர் வந்து ஆதவர்ஜனா தான் ஆமா இல்லையா? செந்தில் பாலாஜிலாம் இல்லை, ஆதவர்ஜனா, நிர்மல் குமார், இவங்க எல்லாரும், புசி ஆனந்த் எல்லாமே இருக்கிறாங்க. இவர் ஆதவர்ஜனா அந்த குற்றப்பத்திரிகையில் இருந்து கொண்டு ஒருவேளை அவருடைய டெல்லி சோர்சஸ் அண்ணே அவங்கள வந்து இதில் பண்ணிட்டாங்க, நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு சிம்பதி உருவாக்குறதுக்காக இவர் முன்னாடியே பேசுகிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவர்கள் விஜய் போகும்போது விஜய் அங்கே கெத்தா பேசணுங்க. பாருங்க, அந்த 41 பேர் இறந்து போனதுக்கு காரணமானவர்களை நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததுனால என்னை சிறையில் தள்ளியிருக்கிறேன், இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை, என்ன வேணால் பேசலாமே. அப்படி பேசி வந்து அந்த அந்த சோக சம்பவம்னு சொல்கிறாங்க இல்லையா, கரூர் துயர சம்பவம்னு, அந்த துயர சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த அளவு எந்த பொறுப்பே இல்லை, எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது செஞ்சது வேற யாரோ அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகத்தான் இது அத்தனையும் நடக்குது. எது இளையராஜா கதையில் தொடங்கி இப்போ ஆதவர்ஜனா பேசி போலீஸை பலிகடா ஆக்குறது வரைக்கும் இது எல்லாமே விஜய் என்ற அந்த கடவுளை யோக்கியராக புனிதமான ஒரு போராளியாக காட்டுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு மலிவான உத்தி, ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய அளவிலான குதிரை பேரம். ஓகே தோழர், இப்போ இதில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.